ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அணிக்கு 4வது டெஸ்ட் போட்டிக்கு எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவங்க தான் காரணம், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கும் காரணம் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, 4வது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு படும் தோல்வி அடைஞ்சாங்க. 184 ரன் வித்தியாசத்தில் நம்ம ஆஸ்திரேலிய அணி வின் பண்ணிட்டாங்க. இந்திய அணி பார்த்தீங்கன்னா அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் கனவை குழி தோண்டி புதைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அது குறித்து கௌதம் கம்பீர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, அணி தேர்வு கொஞ்சம் தப்பாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் பிளேயிங் லெவல் கொஞ்சம் இள வீரர்களை கொண்டு வந்தோம். அடுத்த போட்டி கண்டிப்பாக முக்கிய வீரர்கள் எடுத்துகிட்டு நாங்கள் இள வீரர்கள் தான் இறக்க போகிறோம். இள வீரர்கள் இறக்கி நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி, ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா இது போன்ற பிளேயர் நல்லா விளையாடல. மெயின் காரணம் அதுதான். அவங்க நல்லா விளையாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்றே இருப்போம். ஜெய்ஸ்வால் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அவங்க 2 பேரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க. இந்தியனோட ஃபியூச்சர் நல்லா இருக்குது. பட் ஆனால் இந்த போட்டி தோற்றது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி கம்பேக் கொடுப்பாங்க ஒரு நல்ல பிளேயிங் லெவல்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பேசியிருக்காப்புல. எஸ், அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான். அந்த ரிஷப் பண்ட், நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆடாததில் தான் தோல்விக்கு முக்கிய காரணன்றார். ஓகே, பட் போலிங் யூனிட்டு போனாலும் சிராஜ் என்ன தான் கொஞ்சம் போட்டாலும் பும்ரா மட்டும்தான் கஷ்டப்படுறாரு. மற்றபடி வேறு யாருமே கஷ்டப்படல. ஏன்னா இந்த சீரீஸில் மொத்தம் 30 விக்கெட் எடுத்திருக்காருங்க. 4 மேட்ச்சில் சாதாரண விஷயம் கிடையாது. செகண்ட் ஹையஸ்ட்டே நம்ம பேட் கமன்ஸ் தான் 19 விக்கெட்டு. இவர் பார்த்தீங்கன்னா 30 விக்கெட் எடுத்திருக்காரு. உண்மையாக ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு போலிங் போடுறது ஒரு ஏஷியன் டீம், இந்தியன் டீம் போய் ஆஸ்திரேலியாவில் போய்ட்டு இந்த அளவுக்கு போடுறாங்க. அதே போல் விராட் கோலியோட ஃபார்மும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் அதே பாலுக்கு அவுட் ஆகிறாரு. ஹேசல்வுட் அவுட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாரு, அத்தியா எட்டி ஆகுறாரு, போலாண்ட் போடுறாரு, ஸ்டாக்கு போடுறாரு. எல்லார் பாலுமே அதுமாதிரி எட்டி அடிச்சு அவுட் ஆகிறாரு. ஒரே ஒரு 100 மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம விராட் கோலியை நினச்சா அவரோட பேட்டிங் ரொம்ப போராக இருக்குது. பார்க்கலாம் அடுத்த வர போட்டியில் 5வது டெஸ்ட் போட்டியில் அட்லீஸ்ட் அந்த போட்டி வெற்றி பெற்றாச்சு. இந்த சீரீஸ் ஆச்சு லெவல் பண்ணுறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்க்கணும். ஏன்னா சீரீஸை லெவல் பண்ணால் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆல்ரெடி நம்பிக்கிட்டே இருக்குது. அதை ரீட்டைன் செஞ்சு நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இருக்கிற உண்மை அதுதான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணியோட 5th டெஸ்ட் போட்டியில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஏன்னா சிட்னி வருங்க. சிட்னியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெய்னி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. போட்டி மழையால் தாமதம் பண்ணலாம். போட்டி மழையால் நடக்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம அந்த போட்டி வெற்றி பெற்றால் ஒரு கூடுதல் புள்ளி கிடைக்கும். அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என்ன ஒரு மிராக்கல் நடக்குதா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி 5வது டெஸ்ட் போட்டியில் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் போகணும், உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தோல்விக்கு என்ன காரணம் அதுவும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.